கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனோட ஆரம்பிக்கப்பட்ட முதல் என்ஜிஓவாக நம்ம வந்து அப்போ அவார்டு வாங்கியிருந்தோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த விவேகானந்தர் அவார்டு, டாக்டர் பட்டம், நிறைய அவார்ட்ஸ். ஒரு குழந்தை தத்தெடுத்தது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை 363 குழந்தைக்கு மேலே நம்ம படிக்க வச்சிருக்கோம். இப்போ என் வீட்டிலேயே 27 குழந்தைகள் இருக்காங்க. அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடி 27 குழந்தைகளோட அப்பா அப்படின்ற ஒரு ஹோம் ஆரம்பிக்கணும் போது ஐடியாவே இல்லை. நாங்கள் ட்ரஸ்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருப்பாங்க குழந்தைங்க, நம்ம வந்து அவங்களுக்கு வீடு தேடி போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். எஜுகேஷன் ஓரியன்டாக என்ன வேணுமோ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். ஊனமுற்றோருக்காக லிம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். இந்த குலதெய்வ வழிபாடுன்றதுல எனக்கு பெரிய நம்பிக்கை. எனக்கு வந்து இந்த அந்நிய கடவுளோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் அந்த காலத்தில் இருந்த கடவுள்கள் எனக்கு ரொம்ப பெரிய மனிதராக இருந்து கடவுளாக மாறினா எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் இப்போ கரண்ட்டாக நாங்கள் சித்தர் வழிபாடு தான் பண்ணிட்டு இருக்கோம். சாய்பாபா ஒரு சித்தர். ஸோ அந்த 0786ன்றது எனக்கு ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. அது இஸ்லாம் மட்டும் இல்லை, இந்துக்கள்லேயும் பார்த்தீங்கன்னா நவகிரகம் இருக்குல்ல, நவகிரகத்தோட பார்வையிலே 7, 8, 6 பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய சோறு உருண்டை திரட்டுவாங்க, வச்சு தூக்கி எறிவாங்க, பார்த்தா சாப்பாடு கீழே வராது, ஒரு பருக்கு கூட கீழே விழுகாது. அது எங்க போச்சுன்னே தெரியாது. ஒரு ஆம்பளைங்களா தான் போய் அதை சாமி கும்பிடுவோம். இரவு நேரத்துல போய் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர், எல்லோருக்கும் பரிச்சயமான முகம். சினிமா துறையில மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து ட்ரெண்டியே கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முகம் அப்படின்னா நம்மளுடைய டைரக்டர் கார்த்திக் அவர்கள். அவரை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். உங்களுடைய திருமணத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப உங்களுடைய திருமணத்தை எல்லோருமே கிட்டத்தட்ட வேர்ல்டு முழுக்க பார்த்து என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது, அழகான ஒரு திருமணம். இப்போ வந்து நீங்கள் ஒரு டைரக்டர் அப்படிங்கிறத அந்த முகம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் நாங்கள் உங்கள் கல்யாணத்து மூலமாக கேள்விப்பட்டோம். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பா ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ நேயர்களுக்கு அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல உங்களுடைய சொந்த ஊர் என்ன, நீங்கள் அங்கே என்ன பண்ணிருந்தீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படி அப்பா ஆனீங்க, அந்த விஷயங்களை நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக. நம்ம பிறந்தது எல்லாமே மதுரை மாவட்டம். ஸோ மதுரையில் தான் இருக்குது. 92 பிறந்தேன். நிறையா பேர் டேட் ஆஃப் பர்த்லாம் தப்பாக சொல்லி வயசுலாம் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டு இருக்காங்க. உருவம் அந்த மாதிரி இருக்குது. அப்பா சின்ன வயசில் இறந்துட்டார், அம்மா மட்டும்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தது. ஒரு கிறிஸ்டின் மிஷனில் தான் படித்தது எல்லாமே. எனக்கு ஒரு ஃபாதர்ஸ் மூலமாக தான் நான் படித்தேன் நிறையா. சொந்த ஊர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி. உசிலம்பட்டியில் மானூத்துன்னு இந்த கிழக்கு செம்மிலி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மானூத்து மந்தையிலன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் நம்ம குலதெய்வ கோயில் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அந்த மாதிரி தான் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட அப்பா இறந்த பிறகு. அது முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இறந்த பிறகு ஒரு இழப்பு வாழ்க்கையை திருப்பணுவாங்க, ஸோ அது மாதிரி திருப்பிடுச்சு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பிறகும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலையாக பார்க்க ஆரம்பித்தேன். சம்பாரித்த காசு வந்து நானும் எங்கள் அம்மா நல்லா ஜாலியாக என்னெல்லாம் சாப்பிட்ணும் ஆசைப்படாமல் தேடி போய் சாப்பிட்டோம். அப்புறம் எங்களுக்குன்னு உறவு இல்லாமல் ரொம்ப ஏங்கிட்டு இருந்த தருணம் அது. அன்புக்காக ஏங்கி உடஞ்சிட்டு இருக்கிற டயத்தில் நம்ம ஏன் அன்புக்காக ஏங்கணும், 4 பேருக்கு அன்பு செலுத்துவோன்னு மாறினதான் அந்த தொடர்வோம்ன்ற அறக்கட்டளை. கண்டிப்பாக. ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசில் கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனோட ஆரம்பிக்கப்பட்ட முதல் என்ஜிஓவாக நம்ம வந்து அப்போ அவார்டு வாங்கியிருந்தோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த விவேகானந்தர் அவார்டு, டாக்டர் பட்டம், நிறைய அவார்ட்ஸு வாங்கியிருந்தோம். தென் அது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை வந்து அப்படியே கொஞ்சமாக கொண்டு போயிடுச்சு. நம்ம ஒரு விஷயம் செயல்பட்டதுன்னா போதும், அதுவே நம்மளை கொண்டு போயிடும்ன்ற மாதிரி அந்த என்ஜிஓ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எங்களோட பாக்கெட் மணிலாம் நாங்கள் ரன் பண்ண ஆரம்பித்தோம். அது அப்படியே கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சேர்ந்து ஒரு குழந்தை தத்தெடுத்தது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை 363 குழந்தைக்கு மேலே நம்ம படிக்க வச்சுருக்கோம். இப்போ என் வீட்டிலேயே 27 குழந்தைகள் இருக்காங்க. அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடி 27 குழந்தைகளோட அப்பா அப்படின்ற ஒரு அந்தஸ்து கிடச்சிச்சு. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு தராமல் போனதெல்லாம் இருக்குது. அதே இன்னொரு பக்கம் சினிமா அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு 75க்கு மேலே அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ பண்ணியிருப்பேன், ஷூட் பண்ணியிருப்பேன். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஈஸி சினிமான்னு ஒரு கம்பெனி வச்சு அது மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 60 படங்களுக்கு மேலே நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்கோம், மலையாளம், தெலுங்கு, தமிழ் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதாவது பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்தவன் இன்றைக்கி இப்படி இருக்கான் அப்படின்ற. இன்றைக்கி 3 கார் வச்சுருக்கோம்,
அதே பெட்ரோல் பங்க்ல போய் நான் பெட்ரோல்லாம் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அது கடவுளோட ஆசை தான். நிச்சயமா இதற்கு பின்னாடி வந்து உங்களுடைய உழைப்பு, நீங்க வந்து சின்ன வயதுல நீங்க வந்து ஒரு விஷயத்தை இழந்துட்டீங்க, அதை வந்து நான் அச்சீவ் பண்ணணும், நான் வந்து அதை சாதிச்சே காட்டுவேன் அப்படின்ற உங்களுடைய முயற்சி தான் இன்னைக்கு நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு குழந்தையில ஆரம்பிச்சு 27 குழந்தைகளை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? ஏன்னா உங்களுடைய அம்மாவுக்கு அதுல பெரும் பங்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இன்றளவும் அவங்க கைகளால தான் வந்து குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு வந்து டெய்லி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை பத்தி கண்டிப்பா அம்மா தான் சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கும் சரி பசங்களும் சரி எங்க அம்மா சமைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே அவங்க அம்மா சமையல் தான் பெஸ்ட். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செஃப் யாருன்னா அவங்க அம்மா தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இடையில 2-3 தடவை நம்ம வேலைக்கு ஆட்கள்லாம் வச்சோம். பட் ஆனால் என்னன்னா அந்த அன்பு இல்லை. சில பேர் திட்டுறது, போதும் போ அப்படின்னு சொல்றது. ஏன்னா எவ்வளோ செல்வம் கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். இந்த உணவுன்ற ஒரு சாப்பாடுன்ற ஒரு செல்வம் மட்டும்தான் போதும்னு சொல்லக்கூடிய ஒரு செல்வம். ஸோ அப்படின்னும் போது அதை வந்து திருப்தியாக நல்லா கொடுக்கணும்னு ஒரு ஆசை. ஹோம் ஆரம்பிக்கணும் போது ஐடியாவே இல்லை. நாங்கள் ட்ரஸ்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருப்பாங்க குழந்தைங்க, நம்ம வந்து அவங்களுக்கு வீடு தேடி போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். எஜுகேஷன் ஓரியன்டாக என்ன வேணுமோ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். டிரான்ஜெண்டர்ஸ்க்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். ஊனமுற்றதுக்காக லிம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க மோஸ்ட்லி 99% ஹோம் வந்து நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ அது எங்கேயுமே இல்லாத மாதிரி நம்ம ஒரு இது பண்ணணும் அப்படின்ட்டு தான் ஆரம்பிச்சதான் இந்த தொடரும் அன்பு இல்லம் பாய்ஸ் ஹாஸ்டல்னு. ஸோ ரொம்ப ஜாலியாக இருப்பானுங்க, ரொம்ப தைரியமாக இருப்பானுங்க, வேற லெவலில் பண்ணுவாங்க. ஸோ இது நான் அம்மா மட்டும் இல்லை, எங்களுக்கு பின்னாடி எங்கள் நட்பு வட்டாரங்கள். அது ஒரு எனக்கு எப்படி சின்ன வயசில் அப்பா இருந்தப்போ ரொம்ப கஷ்டப்படும் போது ஈஸியாக நானாக உழைச்சி நானாக எங்கள் அம்மாவாக இருந்து வரல. எப்படி சிட்டிசன் படத்தில் வந்து கடலுக்குள்ளே வந்து ஒரு சின்ன போய் விழுந்துருவான், அவன் முளைச்சி வெளியே வரணுன்றதுக்காக ஒரு தடவை மூச்சு கொடுத்து வெளியே ஏற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வளர்ச்சிக்கு பின்னாடி எத்தனையோ மக்கள் இருக்காங்க, எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க. அப்படி வெளியே வந்த ஒரு நபர் தான் நம்ம. அதனால நம்ம பட்ட கஷ்டம் அடுத்தவங்க படக்கூடாதுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஒரு அறக்கட்டளை. இதில் இணைஞ்சிருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை அடிபட்டிருப்பாங்க. அதாவது வலியை உணர்ந்தவங்க வந்து அடுத்தவங்களை துன்புறுத்த மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான வலியை அனுபவிச்சிருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா சிரிச்சுட்டு அரவணைச்சிட்டு போயிட்டே இருக்கோம். நிச்சயமா இது வந்து உங்களுடைய திருமணத்துல ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் வந்து எங்களால் பார்க்க முடியுது. நிச்சயதார்த்தம் ஆகட்டும், அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் ஆகட்டும், கல்யாணம் வரைக்கும் நீங்க வந்து அந்த குழந்தைகளுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருந்தீங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறதும், உரிமையா எங்க அண்ணனுடைய கல்யாணம்னு சொல்லி அவங்க வீட்டில் நடக்கிற மாதிரியான, அதாவது யாருமே இல்லாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில கிடைக்குமா, நடக்குமான்ற அந்த ஒரு தருணத்தை வந்து கண்டிப்பா நடக்கும்னு நீங்க இன்னி வரைக்கும் அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அதற்கான வாழ்த்துக்கள். இப்ப இதை தாண்டி இந்த தெய்வ நம்பிக்கைன்றது உங்களுக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கும். ஆனா வந்து நீங்க வந்து உங்க குலதெய்வத்துக்கு போறதோ, அதே மாதிரி வந்து உங்க திருமணம் ஆகட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி விஷயங்கள் ஆகட்டும், இந்த குலதெய்வத்துக்கு போதோ திருமணம் முடிஞ்ச பிறகும் ஒவ்வொரு கடவுளுக்கான அந்த ஒரு விஷயங்களை வந்து ரொம்ப ஒரு ஃபுல்லாக டெடிகேட்டடாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்க குலதெய்வ வழிபாடெல்லாம் நீங்க எப்படி பண்றீங்க? ஸ்கூல் படிக்கிற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டூழியம் பண்ண ஒரு ஆள் தான். வாடா கோயில் போகலான்னா வர முடியாதுன்றது. ஏன்னா படித்த கிறிஸ்டியன் மிஷினரியில் ப்ரேயர் பண்ணும்போது கண்ணை திறந்துக்கிட்டே இப்படி இது பண்ணுறது, எதாவது கிண்டல் பண்ணுறது, இப்படி தான் இருந்தது. எனக்கு கிறிஸ்டியன் மிஷினரியில் எனக்கு எல்லாமே தெரியும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ண சொன்னால் சூப்பராக ஜெபம் பண்ணேன். பரலோகத்திலே பிதாவே உங்களை நாம வச்சுக்கப்படுவதான்னு அப்புறம் இது பண்ணிடுவேன். அதே மாதிரி குலதெய்வ கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இருக்க வரை ஒவ்வொரு மாசி திருவிழாக்கும், மதுரை மாவட்டத்தில் மாசி திருவிழான்றது ஒரு சிவன் ராத்திரி இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய விஷயம். எல்லா ஊர்லேருந்து வந்து சேர்ந்துருவாங்க. அது வந்து ஒரு களை கட்டி இருக்கும் அந்த திருவிழாவே. மதுரையே மொத்தம் 365 டேஸும் களை கட்டி ஒரு ஃபங்க்ஷன் அடுத்தடுத்து ஒரு மாசத்துலன்னா அது மதுரை தான் முதல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு திருவிழா கோலமாக இருக்கக்கூடியது அப்பா இருக்க வரையும் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வம்சம் படம் மாதிரி தான். ஏன்னா சொந்த பந்தம்லாம் வேண்டாம், ஒதுங்கி வந்தாச்சு. ஸோ அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே பையன். ஸோ பையன் இல்லைன்னு ரொம்ப ஏங்கிட்டு இருந்த மனுஷனுக்கு ஒரு குழந்தை பிறந்து நான் இருக்கேன். அவர் இறந்தப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வம்சம் படம் மாதிரி இந்த மாசி திருவிழாவுக்கு நானும் எங்கள் அம்மா மட்டுமா போய் பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம். மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய அவங்களோட சொந்த பந்தம் ஒரு பெரிய கூட்டம், அவங்க சம்பந்தக்கார கூட்டம், இப்படி நிறையா பெரிய கூட்டமாக போவாங்க. பட் நானும் எங்கள் அம்மா மட்டும் அந்த வம்சம் படத்தில் வந்து அந்த பையன் எப்படி ஏங்கிட்டே போவானோ அந்த மாதிரி போய் வாங்கிட்டு இருந்தது. அப்போ முடிவு பண்ணேன் எனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கணும்ன்ட்டு. அந்த கூட்டம் தான் இப்போ நீங்கள் இந்த கல்யாணத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே அன்பால் வந்த கூட்டம். பரம்பரை கோடீஸ்வரன்லாம் கிடையாது நம்ம. அதே மாதிரி அவரும் மாமாவும் பரம்பரை கோடீஸ்வரன் கிடையாது. இந்த மாதிரி இருந்தது தான். இந்த குலதெய்வ வழிபாடுன்றதுல எனக்கு பெரிய நம்பிக்கை என்னன்னா, எனக்கு வந்து அந்த அந்நிய கடவுளோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் அந்த காலத்தில் இருந்த கடவுள்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அப்பாவை நான் சாமி கும்பிட்றேன்னா
இவர் வந்து இப்போ குலதெய்வமாக கும்பிடுறது என்னோட முப்பாட்டன். ம். ஸோ அவரை கும்பிட்றதுல எனக்கு என்ன இருக்குது, அவரை தான் கும்பிடாகணும். ஏன்னா என் பேரனுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தான் தெரியும். இப்போ நான் கிண்டல் பண்ணேன் முதல்லாம், அந்த காலேஜ் படிக்கும் போது கிண்டல் பண்ணேன். அப்போ தான் அந்த சாய்பாபாலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்போல்லாம் சொல்லுவேன், ரொம்ப விழுந்து விழுந்து சாமி கும்பிடுவாங்க. சொல்லுவேன், டே இவர் ஒரு நார்த் இந்தியன், இவர்கிட்ட தமிழில் வேண்டிக்கிறீங்க, அவர் முதல் புரியுமா லாங்குவேஜ், அது கருப்பசாமிகிட்ட போய் வேண்டிக்கிட்டாலும் ஒரு நியாயம் இருக்குது. இவர்கிட்ட நீங்கள் வாட்டு வேண்டுறீங்க, ஐயா இது சாய்பாபா இது சின்றீங்க. நம்ம ஊர் பாண்டி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே மண் தரையில் இருக்குது. இவர் என்னன்னா பளிங்கு தரையில் தான் இருக்காப்புல, பளிங்கு மாளிகையை கட்டி வச்சிருக்கீங்க அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ண காணலாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா ரோபம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பியூர் சாய்பாபா டிவோட்டி. தென் அவங்க கூட சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரிலாம் கலாச்சிட்டு இருந்த காலம்லாம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வத்து மேலே எனக்கு அதிக நம்பிக்கை. என்னதான் இருந்தாலும் நம்ம தாத்தா பாட்டி தானே. ஸோ அங்கே போய் உட்காந்து விழுந்து இல்லைன்னா இன்னைக்கு நம்மளே இல்லை, அங்கே போய் விழுந்து கும்புறதே ஒரு பெரிய அபூர்வம். அதில் எங்கள் கோயில் கொஞ்சம் ஸ்பெஷலான கோயில். அந்த மானுத்து மந்தையில் அந்த பாட்டில் வந்து அந்த அந்த ஊருக்காரங்களே வந்து பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி மேலே ரொம்ப பாசமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி படம் எடுத்து வச்சிட்டாரு இவர் பாரதிராஜா ஐயா. ஸோ ரொம்ப அழகான கோயில், கிராமத்து கோயில், இது உசிலம்பட்டியில் இருக்க கோயில். சூப்பராக இருக்கும். அங்கே போனாலே ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நிச்சயமா எல்லாருக்குமே வந்து அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த குலதெய்வ கோயிலுக்கு போறது, பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இதை தாண்டி இப்ப நீங்க சாய்பாபாவோட ஃபாலோவர். சாய்பாபாங்கிறது வந்து ஒரு எளிமையான கடவுள் தான், ஆடம்பர கடவுள் கிடையாது. அவர் வந்து என்னன்னா இல்லாதவங்களுக்கு கொடுங்க, உணவை மெயினா தானமா கொடுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றதுதான் வந்து. அதுக்கப்புறம் அவரோட விஷயம் தெரிஞ்சப்பறம் நான் வந்து ரொம்ப வியந்துட்டேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மனிதரா இருந்து கடவுளா மாறினா எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க வீட்டுல இப்ப கரண்டா நாங்க சித்தர் வழிபாடு தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா எங்க ஹோம்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கனகம்பட்டியாரோட ஃபோட்டோ தான் இருக்கும். கனகம்பட்டி மூட்டை சாமியோட ஃபோட்டோ. சித்தர் வழிபாடு தான் போயிட்டு இருக்கு. அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாய்பாபாவும் ஒரு சித்தர். ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு. அதான் சொல்றேன், அந்த ஸ்கூல் காலேஜ் வரையும் அந்த எப்படி எல்லா பசங்களும் கலாய்ப்பாங்களோ, கோயில்னா பயந்து ஓடுவாங்களோ அப்படி இருந்தவன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு கோயில் பார்த்தா உடனே கையெடுத்து கும்பிட்டு வேண்டிட்டு போகணும் அப்படின்ற அளவுக்கு மாறிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கை வந்து நமக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு விஷயம் கற்று தருது. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இந்தியாங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பரப்பளவு இருக்கக்கூடிய நம்மளுடைய தேசம். அதில் வந்து கடவுளால் படைக்கப்பட்டது தான் ஒவ்வொரு மாநிலமும் மொழிகளும் எல்லாமே. அது வந்து கடவுள் வந்து மனித ரூபத்தில் நம்மளை செஞ்சுருக்கோம். எல்லா இடத்துக்கும் தமிழனே போய் பரப்ப முடியாதுன்னு சொல்லி தான் அந்தந்த இடத்துல ஒரு விஷயமா வச்சாங்க. உங்களை மாதிரி தான் நிறைய பேர் நம்பிக்கை இல்லாதவங்க இன்னைக்கு நம்பிக்கையா மாறி இருக்காங்க. அந்த நம்பிக்கையினுடைய அடையாளம் தான் இன்னைக்கு நிறைய பேரை நீங்க வாழ வச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒரு கோவிலுக்கு போறதும் அங்க பரிகாரம் பண்றதும் தாண்டி நிறைய உயிர்களை வாழ வைக்கணுங்கிறது தான் முக்கிய விஷயமா. இப்போ சித்தர் சமாதியை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். அம்மாவுக்கு வந்து சித்தர்களுடைய இதுதான் பிடிக்கும். இந்த கனகம்பட்டி சித்தர் அப்படிங்கிறது இப்போ இந்த ஒரு 10 வருஷமா, அதாவது அவர் நிறைய வருடமா இருக்காரு, ஆனால் இந்த ஒரு 10 வருடமா அவருடைய அந்த புகழ் வந்து வெளியில் நிறைய தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியல. ஸோ நீங்கள் எப்போ ஃபர்ஸ்ட் அந்த போய் சித்தர் கோவிலை பார்க்கல? என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜீவசமாதி அடைஞ்சப்பறம் தான் வெளியே தெரியுது. இன்னைக்கு உதாரணமாக சொல்ல போனால் கேப்டன் விஜயகாந்த் முதற்கொண்டு இன்னைக்கு அவரும் ஒரு ஜீவசமாதியாக தான் அங்கே இருக்காரு. ஸோ அவர் மறைந்த பிறகு அவரோட புகழ் வெளியே தெரிஞ்சு வந்துட்டுருக்கு. அது மாதிரி தான் கனகம்பட்டியாருக்கும் நடந்தது. ஸோ இப்போ அவர் இறந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 10ஆம் ஆண்டு குரு பூஜையோடு நடத்தினாங்க, போயிட்டு வந்திருந்தோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டுக்காக ஹோம் கட்டிகிட்டு இருக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வீடெல்லாம் கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசையே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஏன்னா காசு சேர்த்து வைக்கணுன்ற இப்படி ஒரு விஷயமே எனக்கு தெரியாது. காசு வருதா செலவு பண்ணிடுவோம், எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், படத்துக்கு போயிடுவோம், பசங்க எல்லாம் சேர்ந்து வேற லெவல் ஃபன் பண்ணுவோம். அப்படி தான் இருந்தோம். வாடகை வீட்டில் தான் நம்ம ஹோம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து சொந்த வீடாக மாற்றணும் போது அப்போ தான் தெரிஞ்சு அது எவ்வளோ பெரிய கஷ்டம், ஒரு சொந்த வீடுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு தெரிஞ்ச ஒரு நபர் மூலமாக சரவணன் ஒரு அண்ணன் அவரும் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் கனகம்பட்டி போய் அங்கே போய் வேண்டிட்டு வாங்க. அப்போ வந்து அவருக்கு வந்து 2வது குரு பூஜை, அவர் இறந்து 2 வருஷம் ஆயிருக்கு. அப்போ அம்மா போய் அங்கே போய் வேண்டிட்டு வராங்க. போய் அவர் அழுதுட்டு எங்கள் அப்பா பேர் பழனிசாமி, அவர் பேரும் பழனிசாமி, மூட்டை சித்தர் கனகம்பட்டி பழனிசாமி தான் சொல்லுவாங்க. உடனே போயிட்டு ஐயா அப்பா எப்படியாவது எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு எழுதிட்டு இருந்தாங்க. வந்தேன். எனக்கு அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயம் வந்துச்சு. எங்களுக்கு இதுலேருந்து கலெக்டரேட்லேருந்து எங்களுக்கு நிறைய உதவுனாங்க. நீங்கள் வந்து
ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ என்கிட்ட கேளுங்க சொல்லி அவங்க எங்களுக்கு நிறைய உதவுனாங்க. என்னோட நிறைய நண்பர்கள், எனக்கு தெரியாத நண்பர் ஒருத்தர் மூலமாக என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போல், ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு உங்கள் ஹோம்க்கான மார்பிள் நான் இது பண்ணுறேன்ட்டு. அப்புறம் நிறைய ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்க ஆரம்பிச்சு. அதாவது அங்கே வேண்டிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள எனக்கு அது தெரியும். அதே மாதிரி நாங்கள் அந்த அப்புறம் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ண போகிறோம், பசங்களுக்கு வந்து ஹாஸ்டலுக்கான அப்ரூவல் எங்களுக்கு வேணும். ஸோ அந்த அப்ரூவலுக்காக இருக்கும்போது போய் ஐயாட்ட வேண்டிகிட்டு இருக்கோம். திரும்ப வீட்டுக்கு வரதுக்குள்ள அதுக்கான அப்ரூவல் கிடச்சிருச்சு. மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ ஹோம் வந்து இழுத்து மூடினாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹாஸ்டல்ஸுக்கு அப்ரூவல் தராமல் இருந்தாங்க. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த அப்ரூவல் கிடச்சிது. எல்லாம் அவரோட கிருபைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல எங்களுக்கு மிராக்கிள் பண்ணியிருக்காரு. எனக்கு கல்யாணம் முதற்கொண்டு சொல்லப்போனால், இன்றைக்கி இந்த கல்யாணம் முதற்கொண்டு யாருமே இல்லாத ஒரு நபருக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சுன்னா அதுவுமே அவரோட கிருபை தான், அவரோட ஆசீர்வாதம் தான். அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மிராக்கள் இருக்குது. அதில் அதே மாதிரி நான் சொல்கிறதோட ஒரு நாள் எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு வரேன், அவங்க உட்காந்து அவங்களுக்கு நிறையா சொல்லுவாங்க. நிச்சயமா. ஏன்னா அம்மாவை வந்து நாங்கள் உங்களுடைய கல்யாணத்தில் பார்த்தோம். அவங்க வந்து ரொம்ப, அதாவது நீங்க அந்த திருமணம் முடிஞ்ச தருணத்துல தான் அவங்க கண்ணுல வந்த அந்த கண்ணீரும் அவங்களுக்கு வார்த்தையே வரல. அதாவது இத்தனை வருஷம் ஒரு தவம் வந்து இன்னைக்கு எனக்கு அது நிறைவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஏக்கம் இருந்து. அதே மாதிரி ரொம்ப ஆன்மீக ஈடுபாடு இருந்தது அவங்களுக்கு நிறைய. அதை எங்களால பார்க்க முடியும். அம்மா அப்படின்னா அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி வரையும் பியூர் கிறிஸ்டியன். அம்மா கிறிஸ்டின், அப்பா ஹிந்து. லவ் மேரேஜ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா வந்து சின்ன வயசுல 5 வயசு வரையும் பேசவே இல்லை. ஊமையாக இருக்கான் பையன், ஐயோ பழனிக்கு இருந்து ஒரு பையன் பிறந்தா அவனும் ஊமையாகிட்டானேன்ட்டு ஊரே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டாக்டர்கிட்ட போய் காட்டும்போது ஒரு சின்ன ஒரு பென்சிலை தூக்கி கீழே போட்டிருக்காரு. டக்குனு இப்படி திரும்பி பார்த்தேன்னா, காது கேட்குதுப்பா, பேசிடுவான் போங்க பாட்டுமே. கன்னிமாரி அம்மன் கோயில் மாதிரி நாங்கள் அப்போ திருப்பவன்றத்தில், அப்பா அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர். ஸோ அப்போ திருப்பவன்றனால அந்த ரயில்வே கோட்டர்ஸில் தங்கியிருப்போம். கன்னிமாரி அம்மன் கோயில்கிட்ட போய் வேண்டிக்கலாம் அப்படின்னு வேண்டி போகும்போது பையன் பால் கூட எடுப்பான் அப்படின்னு வேண்டிட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி முதல் தடவை பால் கூட எடுக்க வீட்டுக்கு வந்தமே பார்த்தா பேச ஆரம்பிச்சிட்டேன். சாமிகிட்ட வேண்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்தமே மாமா ஆமா என்னோட ஏதோ வீட்டில் ஏதோ புதுசாக ஒரு குழந்தை கேட்குறது, வீடே திரும்பி பார்த்துருக்காங்க. பார்த்தா இந்த வாயில இருந்தா ஏதோ சவுண்ட் கேட்குது, இவன் தாண்டா அவன் அப்படின்ட்டு இன்னியா பேசுன்னு இருக்காங்க. மாமா மாமான்னு பேசிட்டு இருந்திருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் கூட எடுக்க போயிருக்கோம். போகும்போது எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அருளே வரல, ஃபுல்லாக கொட்டடிச்சு தண்ணியெலாம் ஊற்றி இது பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா பக்கத்தில் ஜீசஸ் ப்ளீஸ், ஜீசஸ் எனக்கு பையனுக்கு உடனடியாக அருள் வரணும், ஜீசஸ் ப்ளீஸ், இயேசுவே 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 அப்படின்னு இருக்காங்க. எங்கள் அப்பா பக்கத்தில் ஏண்டி பால் கூட இருக்கிறது கன்னிமாரியம்மன் கோயிலுக்கு முருகனுக்கு, நீ நின்று இயேசுவை கூப்பிட்டுருக்க அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இதாக இருந்தவங்க. இன்றைக்கி வந்து சித்திர வழிபாடுக்குள்ள வந்தாலும் முழுமையாக எங்களுக்கு வந்து எங்கள் 3மே பிடிக்கும். அதாவது இஸ்லாமிய நண்பர்கள் எங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, அவங்களுக்கு இஸ்லாமிய நண்பர்கள் பிடிக்குங்கிறதுக்கு உதாரணமே உங்களுடைய வண்டி நம்பர் தான். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கேள்விப்பட்டேன். ஏன்னா வந்து நீங்க எல்லா மதத்தையுமே வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. அதாவது இந்து இல்ல, கிறிஸ்டியன் இல்ல, அதை தாண்டி முஸ்லிமையும் நாங்க, அதாவது இஸ்லாமிக் மதத்தையும் நாங்க வந்து ஆதரிக்கிறோன்ற மாதிரி உங்களுடைய கார் நம்பர். இதற்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் இல்லை, அதாவது எனக்கு இஸ்லாமிய நம்பர் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இஸ்லாமிய கொள்கைகள் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு முழுமையான ஒரு கடவுள் நம்பிக்கைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம கற்றுக்கலாம். எவ்வளோதான் வேலை பார்த்தா அந்த வெள்ளிக்கிழமை அவங்களோட துவா பண்ணாமல் போய் தான் ஆகணும். அப்போ அதை நான் பழகிக்கணும், தெரிஞ்சுக்கணுன்றக்கா நிறையா தடவை போயிருக்கேன். சொல்லப்போனால் ரம்ஜான் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலைல சாப்பிட்றதுக்காகவே கிளம்பி போயிருக்கேன். போய் உழவு பண்ணிவிட்டு போய் உட்காந்துருவேன். உட்காந்தமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பானுங்க, எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னா. அந்த 24 நோன்பு வந்து ரொம்ப சூப்பராகும். எல்லா ஐட்டமும் வெரைட்டியாக வச்சுருப்பாங்க. போய் நல்லா சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறது. ஸோ எனக்கு அந்த கொள்கை ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா வண்டியுமே, அதாவது இப்போ இருக்க 3 காருமே 0786 தான் நம்பரு. அதே மாதிரி பழைய வித்த காருமே 0786 தான் நம்பரு. ஸோ அந்த 0786ன்றது எனக்கு ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. அது இஸ்லாம் மட்டும் இல்லை, இந்துக்கள்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த நவகிரகம் இருக்குல்ல, நவகிரகத்தோட பார்வையிலே 7, 8, 6 பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அது வந்து சேர்ந்துக்கிச்சு. எங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பண்டிகையுமே நாங்கள் கொண்டாடுவோம். எல்லா பண்டிகையுமே கொண்டாடுவோம். இது தர்காவுக்கு போயிடுவோம், எல்லா இடத்துக்கும் போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி நிச்சயமா உங்களுக்கு அதாவது சாய்பாபாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ முதல்ல சாப்பிட்டுட்டு என்ன தொழு, அப்பதான் வந்து நீ உன்னுடைய கவனம் என் மேல இருக்கணும். ஸோ சாப்பிட்றதுக்காக நீங்க தர்காவுக்கு போய் இன்னைக்கு அதன் மூலமா வந்த ஒரு கடவுளுடைய ஒரு டிவோட்டியா நீங்க மாறுற அளவுக்கு இன்னைக்கு அந்த கடவுள் உங்களுக்கு அருள் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இப்போ இருக்கிற வாராகி அம்மன் வழிபாடை கூட நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இதை உங்களுடைய சேனலில் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனுடைய ஒரு இல்லை, வராகி அம்மன் எனக்கு முதல்ல தெரியவே தெரியாது. அது என்ன சாமி எப்படி என்ன தெரியாது. நம்ம ஏதோ ஃபோட்டோலாம் பார்த்துருக்கோம், அவ்வளோதான். இப்போ ரீசெண்டாக எங்கள் அக்கா வந்து இந்த வராகி அம்மன் மேக்கப் ஒன்று போட்டு அது வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகி அதுக்காக அவங்க ஒரு வாரம் விரதம்லாம் இருந்தாங்க அந்த மேக்கப் பண்ணுறதுக்காக.
சும்மா மேக்கப் தானே பண்ண போறீங்க அப்படின்றது இல்லை அது ரொம்ப சக்தியான சாமி, உக்கிரமான தெய்வம். ரொம்ப சக்தியான சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியா அப்படின்போது அப்போ தான் அவங்க சொன்னாங்க சோழர்களே அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போருக்கு போகும்போது அவங்ககிட்ட தான் வேண்டிட்டு போவாங்க. ஆமா ஆமா, படை தளபதியா சொல்லுவாங்க. மற்ற மன்னர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை வேண்டிட்டு போகலாம், வினை தீர்க்கும் விநாயகரே அப்படின்ட்டு. ஆனால் சோழர் வந்து பார்த்தீங்கன்னா வராகி அம்மனை வேண்டிட்டு போவாராம். அதனால அவர் ஆண்ட இதெல்லாம் ரொம்ப அதிகம், மிகப்பெரும் காவல் தெய்வமாக இருக்கும், திருஷ்டியெல்லாம் போக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு வேற அதிக திருஷ்டி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி வராகி அம்மனை வேண்டி பார்ப்போம்னு வேண்டியிருந்தேன். அதுலேயும் எனக்கு 2-3 பலன் கிடைச்சது. இப்போ அந்த பாலாபிஷேகம் பண்ணது பூந்தமல்லியில் ஒரு கோயில், ரொம்ப அருமையான கோயில். நவபாசன முருகர் அங்கே இருக்கார். எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பிறந்தது திருப்பரங்குன்றம் முருகன் இருந்தது. படித்தது அலர்கோயிலில், அதாவது பழமுதிர்ச்சோலை அடிவாரத்தில். அடிக்கடி போடுறது திருச்செந்தூர், பழனிக்கு அடிக்கடி மாலை போடுவேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும். பேர் கார்த்திக்கு, அப்பா பேர் பழனிசாமி. இப்போ பண்ணியிருக்க படம் பேர் தோகை, மயில் தோகை அப்படிங்கிற மாதிரி. அதோட ஹீரோ வந்து மயில்சாமி, அவரோட பையன். எல்லாமே முருகனை கனெக்ட் பண்ணி இருக்கும். மோஸ்ட்லி எனக்கு முருகன் கனெக்ட் பண்ணி இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த கோயில் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா கீழே வராகி அம்மன் கோயில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே கையால் பால் அபிஷேகம் பண்ணலாம், கருவறையில் போய் பால் அபிஷேகம் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு கொடுப்பனை கிடைக்கிறதுன்ற போது அது பெரிய விஷயம்ல, அதை பயன்படுத்திக்குவோம் அப்படின்ட்டு போய் பண்ணது தான். ஓகே, அது அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதை நீங்கள் பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சொல்லப்போனால் ரீசெண்டாக ஒரு சில பேர் நம்மளை தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுவாங்க யூடியூப்ல. தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ஏதோ பெரிய கோடீஸ்வரன் ரொம்ப ஆடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த கமெண்ட்ஸ்லாம் குறைஞ்சிருக்கு, அங்கே போயிட்டு வந்தது அப்படின்னா சொல்லிக்கலாம். அதாவது பாண்டியம்மா இந்திரஜா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை நம்மள மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க நம்ம வீட்டு பிள்ளை எவ்வளோ பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணுறதா அப்படின்றதுல ஒரு சின்ன பொறாமை வந்துருச்சு சில பேருக்கு. ஸோ அதோட வெளிப்பாடு தான் நிறையா பேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டு பிள்ளை இவ்வளோ சூப்பராக கல்யாணம் பண்ணிச்சு பாருங்க கொஞ்சம் நிறையா பேர் இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் வெளியே போகும்போது வந்துன்னா கட்டி பிடிச்சி கொஞ்சம் அவளை தங்கம் செல்லம் அப்படின்னும் போது என் வீட்டில் எங்கள் அம்மா பேர் பாண்டியம்மா, எங்கள் பாட்டி பேர் பாண்டியம்மா, எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரியே இருக்க, உன்னைய மாதிரியே எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா இருப்பாங்க, இந்த ஃபோட்டோ பாரு அப்படின்னு அந்த குண்டா இருக்கவங்க நிறைய பேரை காட்டுவாங்க. அதே மாதிரி உனக்கு அப்புறம் தான் வந்து எங்கள் பிள்ளையெல்லாம் வந்து ரொம்ப தைரியமாக இருக்குங்க, சூப்பராக எனர்ஜியாக இருக்காங்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வராகி அம்மன் அருளால் இப்போ திரும்ப அது கிடைச்சிருக்கு. நிச்சயமா. ஏன்னா கடவுளுக்கே பார்த்தீங்கன்னா அலங்காரங்களும் பூஜைக்கு அப்புறமும் வந்து திருஷ்டி எடுக்கிறதுங்கிறது ஒரு வழக்கம். கடவுளுக்கே வந்து கண்ணு பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்போ நம்மளாம் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு இது. ஏன்னா உங்களுடைய திருமணம் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுறதுக்குரிய ஒரு திருமணம். அப்படி இருக்கும்பொழுது நிறைய பேருடைய அந்த கண்கள் வந்து அந்த கண் திருஷ்டிங்கிறது பதிஞ்சிருக்கும். அது இப்போ கழிஞ்ச மாதிரி நினச்சிக்க வேண்டியது தான். இதை தாண்டி நீங்கள் திருவண்ணாமலைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? திருவண்ணாமலை நான் போனதில்லை, நான் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. வேற என்ன கோயில் போயிருக்கீங்க? இப்போ பழனி முருகன், எல்லா முருகனும் போயிருக்கேன். ஆமாம், இப்போ நம்ம குலதெய்வ கோயிலே நம்ம சொல்லுவோம் என்ன. இப்போ மானூத்து பெத்தனசாமி கோயில் நம்ம கோயில் சொல்கிறோம்ல, நம்ம கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிசயம், அதாவது ஒரு மகா பூஜை ஒன்று நடத்துவாங்க. அந்த மகா பூஜை வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துவாங்க. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வராகி அம்மன் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டு பன்னி வளர்ப்பாங்க. அது பேர் வந்து சின்னான்னு நாங்கள் வச்சிருப்போம். சின்ன கரப்பா பன்றியே வந்து வராகருடைய அவதாரம் தான். அதனுடைய பெண் வெர்ஷன் தான் வந்து வராகி அம்மன். அதே தான் நாங்கள் வளர்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு மாசி திருவிழாவுக்கும் சாமியாடி அவர் குறி சொல்லுவார், இந்த வருஷம் நீ மகா இது கொண்டாடுங்க, பூஜை கொண்டாடுங்க போது அதை கொண்டாடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் தான் அதை பார்க்கும். எங்கள் அப்பா தலைமுறை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ என் தலைமுறை வரப்போகுது. பார்த்தா இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த, இல்லை 30 வருஷத்துக்கு ஒரு தடவை, 25 வருஷத்துக்கு ஒரு தடவை, மேக்ஸிமம் 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அவ்வளவு ஒரு ரேரா குறி வந்தாதான் பண்ண முடியும். ஆமா, ரொம்ப ரேரா. இந்த வருஷம் பண்ணக்கூடாதுன்னா அது பண்ண மாட்டாங்க. இது எத்தனை வருடங்களா இருந்தாலும் அப்படிதான். அப்ப அந்த கோவில்களுக்கான அந்த பூஜை வழிபாட்டு முறைன்றது பண்ணிட்டு தான் மத்ததெல்லாம் நடந்துட்டு இருக்கும். சிவராத்திரி நடந்துட்டு இருக்கும், இதெல்லாம் போயிட்டே இருக்கும். அந்த மகா இது பூஜை பண்றாங்கல்ல, அது நடக்கும். அது எப்படின்னா அந்த கோயில் கும்பிட எல்லாருமே போயிடுவோம். இப்போ நான் நிறைய இயக்குனர்கள் அந்த கோயில் வழிபடுறவங்க, ஸோ நிறைய பேர் அங்கே வந்துடுவாங்க. வந்து அந்த சொந்த பந்தம்லாம் வந்து அங்கே கூட பிறந்தவங்களுக்குலாம் சேலை, அண்டா, அதெல்லாம் சீரெல்லாம் செய்கிறது, கெடா வெட்டுறது, ஊருக்கே சாப்பா போடுறது மாதிரி ரொம்ப சிறப்பாக நடக்கும். கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு 400-450 கெடா வெட்டுவாங்க ஒரு நாள். கூட்டமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.5 லட்சம் பேருக்கு மேலே வருவாங்க. ஸோ அப்படி நடக்கும். எங்கள் அப்பா தலைமுறையை பார்த்தாங்க. எங்கள் அப்பா தலைமுறை பார்க்கும்போது அப்போ அவருக்கு ஆண் வாரிசு இல்லைன்னு ஃபீல் பண்ணி ஒரு மரத்தடியில் உட்காந்து அழுதுட்டு, ஐயோ அடுத்த இந்த பூஜையை பார்க்க எனக்கு வாரிசு இல்லைன்னு எங்கள் அப்பா அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க.
பார்த்தா அடுத்த ஒரு 2 வருஷத்துல நான் உருவாகி குழந்தை பிறந்தமே அதே மரத்துல தொட்டில் கட்டி ஆட்டி ஆமா நிறைய அந்த கிராம கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா தொட்டில் கட்டுவாங்க, கல்யாணம் ஆவறதுக்கு. அதே மாதிரி குழந்தை பிறக்க வளையல்கள் கட்டுவாங்க. அது மாதிரி ஆட்டி எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஆக எனக்கு வாரிசு கிடைச்சிருச்சுன்ட்டு. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போன வருஷம் நடந்துச்சு. அப்போ என்னன்னா என்னால் போகவே முடியல, இங்கே ஒரே ஒர்க்கு இப்படி இருக்கேன், போகணும்னு எனக்கு ஆசை. போகணுனாலும் நான் எந்த சொந்த பந்தத்தை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயம், என்னடா பண்ண போகிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரோபோ மாமாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கச்சேரி ஒன்று புக் ஆகுது. இந்த மாதிரி மதுரையில் ஒரு இது நீங்கள் கண்டிப்பாக வரணும், ஒரு கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லி புக் ஆகுது. அப்போ நான் சொல்கிறேன், நானும் கோயிலுக்கு போகணும், நான் கோயிலுக்கு போகணுன்னு ஒரு பிளானில் தான் இருக்கேன், நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு. சரி மாப்பிள்ள இப்போது நானும் மாதிரி நம்புறவா இப்போ சேர்ந்து போகலான்னு ஃபேமிலி எல்லாம் கிளம்பி போகிறோம். போகும்போது எந்த ஊரில் எந்த இதுக்கு போகிறீங்கன்னும் போது எனக்கு எந்த ஊருன்னு சொல்லலை, மதுரை திருமங்கலம்னு சொன்னாங்க. திருமங்கலன்றது வேறு பக்கம், உசிலம்பட்டின்றது வேறு பக்கம். பார்த்தா சரி போயிட்டோம். சரி நீங்கள் இங்கே போங்க, நான் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்றேன். லொக்கேஷன் காட்டுங்கன்னு பார்த்தா கரெக்டாக தான் எங்கள் கோயிலுக்கு தான் அவர் வராது, சிறப்பு விருந்தினா வராது. பார்த்தா நான் அந்த கோயிலுக்கு போகிறேன், போய் எல்லாம் போகிறோம். எனக்கு ஒரே சந்தோஷம், இது எங்கள் கோயில் தான். ஆமாம், ஓ எங்கள் கோயிலுக்கே நீங்கள் வந்துட்டீங்களா, பரவாயில்ல, சொந்தத்தை நான் கூப்பிட்டு வந்துட்டேன், எனக்குன்னு ஒரு சொந்தம் வந்து அது முடிவாயிடுச்சு, சொந்தமாக எனக்கு சொந்தமாக போகணும் முடிவாயிடுச்சு, எனக்கு சொந்தத்தை நான் கூப்பிட்டு வந்துட்டேன்ற மாதிரி ஆயிடுச்சு. வந்தால் மேடையில் ஏற்றுறாங்க. மேடையில் ஏற்றி பேசும்போது எங்கள் மாமா சொல்கிறாரு, இது உங்கள் கோயில் மட்டும் இல்லை, இனிமேல் அது எங்கள் கோயில், என் வீட்டு பொண்ணு வாழ போகிற கோயில் இந்த கோயில் தான் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாரு. அவர் வந்து ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டார். சரி மாப்பிள்ளை மேலே வா, மாப்பிள்ளை மேலே ஏறுறேன். டோட்டல் ஊர் மக்கள் எல்லாருமே கத்தி விசில் அடிச்சு கார்த்தின்னு கத்தி அது ஒரு சந்தோஷமான இதாக இருந்துச்சு. கண்டிப்பாக எப்படி எங்கள் அப்பா இறந்த போகிற அந்த மாசி திருவிழாக்கு வந்து நான் வெறும் ஆளாக போய் வெறும் திண்ணுரை மட்டும் கையில் வாங்கிட்டு நான் வந்தேனோ, இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த ஊரே வந்து கைத்தட்டி விசிலடிச்சு எங்கள் ஊருக்கு வாக்கப்பட வர பொண்ணுன்னு அவளுக்கு வந்து பெரிய சந்தோஷத்தை கொடுத்துக்கும் போது எனக்கு உடம்புலாம் அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா எந்த குலதெய்வம் வந்து உங்களை அன்னைக்கு நீங்க தனியா நிக்கிறீங்க, அன்னைக்கு எடுத்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா செம வைரல். அன்னைக்கு கோயில் வாசல்ல தான் நின்றுப்போம், எடுத்த போட்டோ தான் அப்படின்னா உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்லி கூடிய சீக்கிரமா கல்யாணம் பண்ண போறாங்கன்னு சொல்லி நியூஸ் வைரல் ஆனது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் வந்தது. ஸோ அந்த திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு கழுமரம் இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா சேவலை வந்து குத்தி வைப்பாங்க. ஒரு சேவலை எடுத்து முழுமையாக குத்தி வச்சுருவாங்க, காலைல வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த திருவிழா கொண்டாடுறதுக்கு இன்னொரு ஐதீகம் என்ன பண்ணுவாங்கன்னா, சேவலை இப்படி டிக்கிலிருந்து வாய் வரையும் குத்தி வச்சுருப்பாங்க. காலைல 5 மணிக்கு அந்த சேவை கூவும், எல்லாருமே அமைதியா இருப்பாங்க. காலைல 5 மணிக்கு சேவை கூவும். உயிரோட தான் இருக்குமா, உயிர் அப்படியே இழுத்துட்டு இருக்கும், உயிர் இடையில இறந்த மாதிரி ஆயிரும், அப்படியே கிடக்கும். ஆனா காலைல 5 மணிக்கு வந்து அந்த சேவை கூவும். அதான் ஒரு அதிசயமான ஒரு விஷயம். அந்த சேவை கூவும் போது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமும் அப்படி எந்திரிச்சு பார்ப்பாங்க, சேவை கூவிருச்சு, இப்போ நம்ம திருவிழா கொண்டாடலாம் தான். அதுக்கப்புறம் தான் கிடா வெட்டுவாங்க. இல்லைனாலும் அந்த சேவை கூவலைனாலும் அப்படியே நிப்பாட்டி வச்சுருவாங்க. என்னதான் மாசி மாதம் அறிவிப்பு வந்து மாசி மாதம் வந்து இந்த வருஷம் நீங்கள் வந்து பெருங்கும்பிடு கும்பிடலாம், பெருங்கும்பிடு கும்பிடுங்கன்னு சொல்லி வந்தாலுமே அந்த சேவை கூவணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஐதீகம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்கலாக இருக்கும் நாங்கள் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த சோறு வந்து உருண்டை தரட்டுவாங்க, கறி சோறெல்லாம் வந்துட்டு உச்சி பூசை கொண்டாடுவாங்க. உச்சி பூசை கொண்டாடும் போது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரி கற்பனை பண்ணிருக்கக்கூடாது, ஒரு நிறமாசம் இது. அதே மாதிரி மாடு வந்து பார்த்திங்கன்னா இதாயிரும், அடிச்சிடும், தவறிடும்வாங்க. அதனால் அந்த பெருங்கும்பிடு கும்பிட்டு அந்த உச்சி பூசை பண்ணும்போது எல்லாம் பயந்து உட்காந்துருப்போம், யார் வீட்டில் என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மிராக்கலாக இருக்கும். நான் பார்க்கும்போது சின்ன வயசில் போய் வேடிக்கை பார்ப்பேன், இவ்வளோ பெரிய சோறு உருண்டை திரட்டுவாங்க, இப்படி வச்சு தூக்கி எறிவாங்க, பார்த்தா சாப்பாடு கீழே வராது, ஒரு பருக்கோட கீழே விழுகாது. அது எங்க போச்சுன்னே தெரியாது. வெறும் ஆம்பளைகளா தான் போய் அதை சாமி கும்பிடுவோம். இரவு நேரத்துல போய் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கிராமத்துல இப்ப கர்மாத்தூர்ல அது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா நான் படிச்சது கர்மாத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா கோயில்களுக்கே வந்து ஒரு ஜாம்பவான் மாதிரி மாசி திருவிழானாலே ஜெகஜோதியா இருக்கும். விரும்மாண்டி கோயில், ஒச்சாண்டம்மன் கோயில், எல்லா கோயிலுமே அங்கே ஃபுல்லா இருக்கும். பொன்னாங்கியம் கோயில் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து கலந்த ஒரு பண்பாடு இருக்கும். கண்டிப்பா இந்த கிராமத்து தேவதைகள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஐயனாரு, முனுசாமி, இவங்கெல்லாம் தான் வந்து காவல் தெய்வங்களா இருப்பாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தான் உங்க ஊர்லயும் ஏதோ ஒரு காவல் தெய்வம் வந்து இருந்திருக்கு. கருப்புசாமி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்புசாமி தான். சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, ஒன்னொன்னா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்.
இப்போ நீங்க உங்க ஊர்ல நடந்த அந்த விஷயத்தை பத்தி சொன்னீங்க. இது வந்து இந்த காந்தாரான்னு ஒரு படம் இப்போ வந்தது. அதுல பாத்தீங்கன்னா கடைசியா அந்த சாமி போய் அந்த காட்டுக்குள்ள மறைஞ்சிருவாங்க. கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது சாமி மறைஞ்சு போயிட்டாங்களா இல்ல எங்க போனாருன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்ப நீங்க சொன்னது. அதாவது அந்த சாப்பாடு கவலை உருட்டி அவங்க போடுறது, அதுவும் நைட் அந்த ஜென்ஸ் மட்டும்தான் அதை போய் பார்ப்பாங்க நைட் நேரத்துல. இது இன்னைக்கும் வந்து அதாவது ஒரு இறைத்தன்மை இருக்கு, இன்னும் இந்த ஒரு பவர் இருக்கு. ஒரு நாள் நான் சொல்றேன், அடுத்த கர்மாத்தூர்ல இருந்துச்சுன்னா போய் பாருங்க. கர்மாத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விரும்பாண்டி பத்தோட அந்த பாட்டு வரும், ஆடி வலி காத்தருக்கு உச்சி பூச பூத்தருக்கு வெளியவா வெளியவா வெளியவான்ட்டு. அதான் அந்த உச்சி பூச சாமி கும்பிடுறது. அது சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு நாள் போய் பாருங்க, நீங்க கண்ணார பார்க்கலாம். அது நீங்க என்ன சொல்றது, தூக்கி எறிவாங்க, வராது, உண்மையாவே வராது. அது ஒரு மிராக்கிள் ஸோ இருக்கும். லைஃப்ல நிறைய மிராக்கிள்ஸ் இருக்கு. ஓகே, இது இன்னொரு விஷயம், எனக்கு இது ஒரு விஷயம் நடந்தது, இதுக்கப்புறம் என் லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு, அதாவது ஆன்மீக ரீதியாக இது ஒன்று, இது எனக்கு ஒரு கடவுளாக பார்த்து எனக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணாரு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னா என்ன விஷயம்? அதான் நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப திமிரா பேசி தெரிஞ்சுன்னு சொன்னேன்ல, அது அஷுஷுவல். அது எல்லா பையனுக்கும் அதான் இருக்கும். எல்லாருமே அந்த ஒரு கட்டத்தில் தான் உங்களுக்கு அந்த இது தெரியும். எப்படி ஒரு பெற்றவங்களை வந்து தான் அப்பா அம்மா ஆகும்போது தான் தன்னோட அப்பா அம்மாவை பற்றி புரிஞ்சுக்குவோன்னு ஒரு விஷயம் இருக்கும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இறை நம்பிக்கை அந்த மாதிரி தான். ஒரு வயசுக்கு மேலே தான் நமக்கு புரிய வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா அப்பா ரயில்வே ரிசர்ச் மாஸ்டர் தானே இறந்து போனார். அம்மாவுக்கு வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக ரயில்வே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை. அப்போ இது பிளாட்ஃபார்மில் வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது டேய் அப்படின்னு ஒரு ஏதாவது கூப்பிட்ற சவுண்டு. யாரும் தெரியும் பார்த்தா நல்லா ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருந்தார். பார்த்துட்டு திரும்ப நம்பர் போகிறேன். டேய் ஒழுங்காக இருந்தால் நல்லா இருப்பேன், பொழைச்சிக்குவேண்ணா அப்படின்னா. என்னடா பொழைச்சிக்குவா நல்லா இருப்பான்னு சொல்கிறாங்க. திரும்ப பார்க்குறேன், என்னையாவா அப்படின்ற. உன்னையே தான்டா பைத்தியக்காரான்டாப்புல. என்ன பைத்தியக்காரெல்லாம் சொல்கிறாருன்ட்டு, நான் காசு வேணுமா அப்படின்ட்டு சாப்பாடு வாங்கி தரவான்றேன். ஓன்ட்டு எனக்கு எது காசு, இங்கே வா நான் உனக்கு தரேன் அப்படின்ட்டாப்புல. கிட்ட போகிறேன், ஒரு பையிலேருந்து எடுத்து ஒரு பாசி மாதிரி என் கையில் கொடுத்தாரு. நான் வாங்கி பார்த்து எவ்வளோ காசு அப்படின்றேன். காசெல்லாம் நான் அப்போது 60 வயசு கிழமை என்ன எப்படி இருப்பானோ அது மாதிரி இருக்கணும். கோபத்தை குறைச்சிக்க, எது பேசினாலும் நிதானமாக பேசு, இது ரெண்டே வாழ்க்கையில் வச்சுக்கிட்டேன்னா நீ நல்லா இருப்ப அப்படின்னு. பைத்தியக்கார ஏதோ சொல்கிறான் அப்படின்னு நம்மளே எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டு நேராக போய் அம்மாட்ட போய் காமிக்கிறேன். அம்மா அந்த மாதிரி இவங்க பார்த்துட்டு இது என்ன அம்மா என்ன இது அப்படின்றாங்க. பக்கத்தில் கேட்டால் இது முத்து மாலை அப்படின்றாங்க. அந்த முத்தோட சைஸ் இவ்வளோ பெரிய சைஸு, அவ்வளோ பெரிய முத்தமாக நான் வாழ்க்கையே பார்த்தது கிடையாது. அப்போ முத்து மாலாரி உண்மையாக ஏதோ பெரிய விஷயம் தான் சொல்லியிருக்காரு. கோபத்தை குறைச்சிக்கின்றான உண்மையாக நல்ல விஷயந்தான். ஒரு பொறுமையாக யோசிக்கணும்னு சொன்னால் அது ரொம்ப நல்ல விஷயந்தான். போய் அவரை போய் பார்த்து அவருக்கு சாப்பாடு பிஸ்கட் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வந்துருன்றாங்க. நான் போய் தேடுறேன், ஆள் மாயமாக மறைஞ்சிட்டார். அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, இல்லை இங்கே தான் கிடப்பார், நான் கிட்டத்தட்ட 1 மாதமாக பார்த்து இங்கே தான் இருந்தார், இப்போ இல்லை யாருமே இல்லை, இப்போ தான் நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவரை பாட்டு போனேன் அப்படின்றேன். ஆள் காணோம். இன்ன வரைக்கும் அந்த நபரே அந்த முகம் எனக்கு பதிஞ்சிருக்கு. தேடுறேன், காணோம். அந்த முத்துமலை நான் அணிய ஆரம்பிச்சு அந்த முத்துமலை அப்படியே கொஞ்சமாக கரைஞ்சி கடைசி அரிசி மாதிரி வந்து அது அப்படியே போயிடுச்சு. அந்த முத்துமலை போட்டிருந்த அந்த டைம் பீரியட் இருக்குல்ல, அதாவது 2009 2015 என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வருஷம். அதாவது தொடர்வோம்ன்ற ஒரு அறக்கட்டளை உருவான வருஷம், அது மூலமாக பேர் வாங்கின வருஷம். அந்த நேரத்தில் எந்த மேக்சின் பார்த்தாலும் நம்மளோட பேர் தான் இருக்கும், நம்மளோட செயல்பாடு தான் இருக்கும். அப்போ எதுவுமே இல்லாமல் ரொம்ப டவுன் டு எர்த்தாக இவ்வளோ தான் ஒரு வீட்டுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய வாழ்க்கையாக மாறினதுக்கு அது ஒரு பெரிய தருணம். நிச்சயமா. ஸோ அந்த நபர் இன்னும் தேடிட்டு இருக்கேன், இன்னும் அது கிடைக்கல. அதாவது நிறைய வாழும் சித்தர்கள் என்னன்னா நமக்கு வழிகாட்டிட்டு போயிடுவாங்க. அதாவது நமக்கு எங்க போறது, எந்த மாதிரி பாதையில போறதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்கும்போதும் சரி, இல்ல அறியாமையில இருக்கும்போதும் சரி, சித்தர்கள் தான் வந்து கடவுள் ரூபத்துல வருவாங்க, இல்ல யாரோ ஒரு மனிதன் ரூபத்துல வந்து நமக்கு ஒரு வழியை காட்டிட்டு போயிடுவாங்க, டார்ச் லைட் அடிச்சுட்டு போயிடுவாங்க, இதை சூஸ் பண்ணுன்னு. ஸோ உங்க வாழ்க்கையிலயும் அந்த ஒரு உங்களுக்கான அந்த ஒரு தேடல், அதே மாதிரி நீங்க தான் அதை உருவாக்கணுங்கிறது ஆல்ரெடி எழுதப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு 27 குழந்தைங்க வந்து அவங்க ஒரு 3 வேளை சாப்பிட்டு சந்தோஷமா நல்ல ஒரு துணிமணி போட்டு வாழறாங்க அப்படின்னா இது உங்களால தான் நடக்கணுங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு விஷயம். அதற்கு உங்களை ஒரு ஊன்றுகோலா தூண்டுதலா இருந்தவர் தான் வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு வயசானவர் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாங்க கேட்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து கடவுள் ஒவ்வொரு ரூபத்துல பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு வந்து இந்த தருணத்துல உங்கள் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயங்கள், நீங்க வந்து எந்த டயத்துல பிலீவ் பண்ணீங்க, உங்க குலதெய்வத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நம்ம மக்களுக்கு சொன்னதுக்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு நல்ல பதிவுல இதே மாதிரி நல்ல சந்தர்ப்பத்துல சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி.